அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம். ஒரு சிலருக்கு லேசாகவும் ஒரு சிலருக்கு கடுமையாகவும் இருக்கும். இன்னும் உயிர் போகிற அளவுக்கு கூட கடுமையான நோய் உள்ளவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க ஊரில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருப்பாங்க. எவ்வளோ நாளும் செலவு பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம இஸ்லாத்தில் சொல்லியிருக்கிற மருந்தை எடுத்துக்கவே மாட்டாங்க. எனக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடல் கோளாறு ஏற்பட்டுச்சு. மருத்துவர்கள் ஸ்கேனில் பார்த்து மாத்திரை கொடுத்தாங்க. இந்த மாத்திரையினால் 0.1% தான் உங்களுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது. 1 மாதம் கழித்து நீங்கள் வரும்போது நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும், ரெடியாக இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே குழப்பம், ஒரே கவலை. என்னடா எல்லாம் நம்மளை இப்படி சோதிக்கிறானேன்னு ஒரே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஹதீஸ் என்னன்னா, கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் உள்ளது என்று கூறினார்கள். உடனே நானும் இறைவன் மேல நம்பிக்கை வச்சு அந்த 1 மாசத்துக்கு கருஞ்சீரகம் சிறிதளவு காலை வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டேன். அடுத்த 1 மாசம் கழிச்சு மருத்துவமனைக்கு போனேன். அந்த உடல் கோளாறு எதுவுமே இல்லைன்னு ஸ்கேன்ல பார்த்து சொல்லிட்டு மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அல்லாஹ்வையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய முறையிலேயே நம்ம வாழ்ந்தாலே போதும். நமக்கு எந்த ஒரு நோயும் இல்லாம அல்லாஹ் நம்மளை எல்லாத்துலேயும் லேசாக்கி வைப்பான்.